நாம் தலைகளை தாட்டி ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். நோருக்கும் ஓருக்கும் ஓருவாக்கி நீரப்பும். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். ஆமென். அன்பு நிறைந்த ஆண்டவரே, அன்போடு எங்களை அன்பிலிருந்தும் தொலைதூரிலிருந்தும் அழைத்து வந்தவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளில் நாம் அமைக்கின்ற நாங்கள் பாடுகிற பாடல்கள், இசை குடிவிரர் இசைக்கிற இசை, வாசிக்கிற திருமறை வாசகங்கள், கேட்கப் போகும் திருமறை சத்தியங்கள் எங்கள் இதயங்களின் ஆழத்தில் பாய்ந்துவிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அப்பத்தை பிடிக்கையில் நீர் உண்மை எங்களுக்கு முழுமையாக வெளிப்படுத்த போவதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உடைய பேரருடையும் பேராசீர்வாதத்தையும் ஒட்டுமொத்தமாக உடைய கருத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று செல்ல கர்த்தர் கிருபை செய்திட வேண்டும் என்று இறை மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் தாழ்பணிந்து மன்றாடுகிறோம் தந்தையே. ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே 9வது பாமாலை பாடுவோம். பாமாலை எண் 9. பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள். பாமாலை எண் 9. யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள். ஆனந்தத்தோடு ஸ்தோத்திரம் சேரோசி பாட வாருங்கள். பரபரமே தெய்வமே நாமல்ல அவர் சிருஷ்டித்தார். ராஜர்கள் அவர் ராஜரே. நாம் மந்தை அவர் மேய்ப்பராம். எம்பிரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள். சிறந்த அவர் நாமத்தை கொண்டாடி துதி செய்யுங்கள்.
நின்றபடியே நாம் தென்னிந்திய திருச்சபையின் ஆராதனை முறை வழிபாடுகளிலே திருவிருந்து ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். நமது கடவுள் திருவலம் பண்ணி சொல்லிய வார்த்தைகளாவன: தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியிலும் கீழ் தண்ணீர்களுக்கும் இருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக.
விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறருக்குரிய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நமது பாவங்களின் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகவுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக மனத்தாழ்மையாய் சேர்ந்து ஒருங்கிணைந்து அறிக்கை செய்வோமாக. சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். பாவங்கள் எல்லாவற்றையும் மனசாட்சி குறித்து தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வார்த்தையை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பணிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சரவணமட கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று இந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மைகளும் நம்மை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமீன். தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் முதலாவியோடு இருப்பாராக. அமர்வோம். முதலாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொண்ட முதலாம் வேத பாடம் நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 31 வசனங்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல் 31 வசனம் முடிய. நீதிமான்களுடைய ஆசை நன்மையை, துன்மார்களுடைய நம்பிக்கையோ கோபாக்கினியாய் முடியும். வாரி எரித்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான். தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுத்திகரிப்பான்.
மூடன் நாணமுள்ளவனுக்கு அடிமையாவான். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானமுள்ளவன். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம் என்பதை வாசிக்க தெரிந்து கொண்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாம் திருமறை பாடமாக நற்செய்தி பாடம் வாசிக்க நாம் யாவரும் எழுந்து நிற்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 40 முடிய. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 40 முடிய. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் வாசித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே நம்முடைய விசுவாசத்தை நிச்சய விசுவாச பிரமாணத்தின் வழியாக சேர்ந்து அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரனகுமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் வந்தாவதற்கு முன்னே தம்முடைய பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தேவத்தில் தேவமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்முடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாலத்தில் அவகரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கமண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். உயிர்லோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரனோடு கூட தொழில் ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பு கண்டு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அடிக்கிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதோறும் மகிமைக்குரிய ஜீவனும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். நாம் யாவரும் நின்றபடியே அருளுரைக்கு ஆயத்தமாக பாமாலைகளிலே 367வது பாமாலை பாடுவோம். பாமாலை எண் 367.
செய்யும் வேண்டுகோள் அன்பின் சுவாலை எங்கள் நெஞ்சில் இன்று மூட்டி நிற்கிறேன். அருள்வாரி எங்கள் பேரில் வாரும் சீக்கிரம் பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். வாசமேறும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியோம். பெந்தேகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வதியோம். அருள்வாரி எங்கள் பேரில் வாரும் சீக்கிரம் பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். நாம் நின்ற வண்ணமாகவே தலையை தாத்தி ஜெபம் செய்வோம். ஓம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த இனிமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உடைய திருமுகத்தை மட்டும் உற்று நோக்குகிறோம். நீர் பேசப் போகிறீர், நாங்கள் கேட்கப் போகிறோம். இந்த ஜீவ வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமும் அமைத்து தந்திட ஆண்டவருடைய கரங்கள் எங்களோடு இருந்து உதவியிட வேண்டும் என்று உடைய திருப்பாதம் பணிந்து வேண்டுதல் செய்கிறோம் தந்தையே, ஆமென். சபையார் அமர்வோம். அன்பான திருச்சி மக்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே காலை வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒருமுறை ஃபேஸ் டு ஃபேஸ் என்கிற அடிப்படையிலே நாம் முகமுகமாக பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் உயிர்ப்பிச்சை தந்து இந்த நாளிலே, இந்த 19ஆம் நாள் நவம்பர் மாதம் 2023 என்ற வருடத்திலே நாம் இந்த ஆலயத்திலே வந்து அமர ஆண்டவர் நமக்கு தந்த கிருபையை எண்ணி ஆண்டவருக்கு நாம் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் இறக்கங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் கடந்த வாரத்தில் நம்ம போன இடம் வந்த இடம் நம்ம கைட்டு செய்த அனைத்து காரியங்களிலும் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் இருந்து வழிநடத்தியதற்காக ஆண்டவருக்கு நீங்கள் நானும் தேங்க்ஃபுல்னஸ், அதாவது நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு புதிய வாரத்தின் ஆரம்பமானதாக இன்றே ஆண்டவர் நம்மளை அழைத்து வந்து இந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறார் என்றால் அது கடவுளுடைய சித்தம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த நாளில் ஆண்டவருடைய உதவியோடு உங்களோடு பேச தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்னவென்றால் பற்றி கொள்ளுங்கள் என்பதாகும். அதாவது கிராப் பண்ணிக்கிங்கன்ற அர்த்தம். அதாவது உடம்பு பிடி என்று சொல்வார்கள் அல்லவா, அதே போல ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் நானும் எல்லாவற்றையும் பற்றி கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் என்னவென்றால், முதலாவதாக உனக்கு உண்டானவைகளை பற்றி கொள்ளுங்கள் அல்லது உங்களுக்கு உண்டானவைகளை பற்றி கொள்ளுங்கள். அது எங்கே இருக்குதுன்னா எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். உங்களுக்கு உள்ளதை நான் வரவளமும் பற்றி கொண்டிருங்கள். அருமையாக சொல்லப்பட்ட ஒரு ஆழமான கருத்து பொறிந்த வசனம். அழகா சொல்றாரு, உங்களுக்கு உள்ளதை. உங்களுக்கு உங்களுக்கு தாங்க, எனக்கு உள்ளது எனக்கு தான். என்னுடையதை நீங்க எடுக்க முடியாது, உங்களதை நான் எடுக்க முடியாது. அதனால்தான் வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும். ஆண்டவருடைய வருகை, 2ஆம் வருகை சமீபமாக இருக்கிறது நம்ம அறிந்திருக்கிறோம்.
அந்த வருகை, ஆண்டவருடைய வருகை பற்றும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் பற்றி கொண்டிருக்கிறதாக இருக்க வேண்டும். அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகளையும் ஆண்டவருடைய செயல்களையும் ஆண்டவருடைய நீதியையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் நீங்களும் நானும் எப்பொழுதும் இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கிற மக்களாக இருந்தால்தான் உண்மையான ஒரு மக்களாக, உலகத்துக்கு சாட்சி சொல்லுகிற மக்களாக நீங்களும் நானும் இருக்க முடியும் என்று இந்த திருமறை உங்களுக்கும் எனக்கும் மிக தெளிவாக சாட்சி சொல்லுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அதனால்தான் நமக்கு உள்ளதை நாம் பற்றி கொள்வோம். உங்களுக்கு உள்ளதை நான் வரவணமும் பற்றி கொண்டிருங்கள். அன்டில் ஐ வில் கம், ஆண்டவருடைய இரண்டாம் வருகை வர வரைக்கும் நீங்கள் அதில் உறுதியாக பற்றி கொண்டிருங்கள் என்று ஆண்டவர் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லி எனக்கும் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம எதை நினைப்போம், ஆண்டவரே எதை நான் பற்றி கொள்ள வேண்டும்? என்னுடைய வார்த்தைகளையும் என்னுடைய வசனங்களையும் என்னுடைய செயல்களையும் நான் உலகத்தில் இருக்கும்போது சொல்லிக் கொடுத்த காரியங்களையும் நீங்கள் பற்றி கொண்டிருங்கள் என்று பற்றி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாமும் ஆம் ஆண்டவரே அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என நீங்களும் நானும் சொல்ல கற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக புத்திமதியை பற்றி கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் நூல் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். இப்பெல்லாம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஒரு பெற்றோருக்கு ஒரு பிள்ளைகளுக்கு புத்தி சொன்னால் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லி நாங்கள் தெரிய வேண்டிய இல்லைன்னு சொல்கிற காலம். ஆனால் திருமறை எதை கற்பிக்கிறது என்றால் புத்திமதியை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அது நான் சொல்கிறேன்னா நீங்கள் சொல்கிறதாங்கிறதல்ல. நான் சொன்னால் நீங்கள் கேட்கணும், நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்கணும். இந்த வைஸ் பெருசா ஒருவருக்கொருவர் பரஸ்பர உடன்படிக்கையிலையும் நம்பிக்கையிலையும் அன்பிலையும் ஏற்றுக்கொள்ளுள்ளா இருக்கணும். அதைத்தான் திருமறை நமக்கு கற்பிக்கிறது. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். அதாவது ஒரு மேலோட்டமாக சும்மா அப்படியே வச்சுட்டு நுனிப்புள்ளாக நம்ம போயிடக்கூடாது, உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். ஒருத்தர் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக தப்பாக சொல்ல மாட்டாங்க, கரெக்டாக தான் சொல்லுவாங்க. அது சின்ன வயசு இருந்தாலும் சரி, வாலிப வயது இருந்தாலும் சரி, எந்த வயது இருந்தாலும் சரி, நாம் நன்றாக இருப்பதற்காக சொல்லுகிறார்கள் என்ற மனப்பக்குவம் நமக்கு இருந்து அதை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் இருக்க வேண்டும். அதை சொல்லிவிட்டு அடுத்த சென்டென்ஸ்லேயே என்ன சொல்ல, அதை விட்டு விடாதே. நம்ம கேட்குறோம், ரிசீவ் பண்ணுறோம், ஆனால் நிறைய விஷயத்த ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டுறோன்ற மாதிரி விட்டுறோம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது அதை விட்டு விடாதே. ஒரு நல்ல விஷயம் சொல்லும்பொழுது, ஒரு நற்காரியங்களை யார் சொல்லுகிறார்களோ, ஒரு குட்டி குழந்தை சொல்லுதோ, பெரியவங்க சொல்கிறாங்களோ சொல்லும்போது அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள். அதில் ஸ்டாண்ட் பை பண்ணணும். என்ன நம்ம சொல்கிறாங்களோ அதை உறுதியாக நிற்க வேண்டும். அதுவே உனக்கு ஜீவன். எது ஜீவன்? புத்திமதியை காத்துக்கொள்ளுகிறவன் ஜீவனை காத்துக்கொள்ளுகிறான். இவர் சொல்லி நம்ம எது கேட்கணும் அப்படின்னு நினைச்சா அது நமக்கு தான் லாஸ். அது நம்ம தான் முட்டாளா போயிடும். நம்ம சொல்லி ஒருத்தர் ஏன் கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா யார் கேட்காம இருக்கலாம் அவங்களுக்கு தான் நஷ்டம், சொல்றவங்களுக்கு நஷ்டம் இல்லை. சொல்றவங்க நல்லதை சொல்லுவாங்க. அதேபடி ஒரு 1000 திருச்செவி மக்களுக்கு சொன்னாலும், ஒரு திருச்செவி மக்கள் 1000 சொன்னாலும் நிச்சயமாக நல்ல ஆலோசனை தான் சொல்லுவாங்க தவிர துர் ஆலோசனை ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பக்குவம் இருக்க வேண்டும். அந்த புத்திமதியை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் என்று திருமறை நீதிமொழிகளிலே அழகாக உங்களுக்கும் எனக்கும் கற்பிக்கப்படுகிறது. மூன்றாவது குறிப்பாக பார்க்கும் பொழுது நன்மையை பற்றி பெற்றுக்கொள்ளுங்கள். அது நன்மையை பெற்றுக்கொள்ளுதல் எப்படி என்றால், அதுவும் நீதிமொழிகளின் நூல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான், தீமையை தேடுகிறவர்களுக்கோ தீமையே வரும். ரெண்டும் ஒரு பைபிள் எனக்கும் இருவரும் கருக்குள்ள பட்டயம் தெளிவாக சொல்லுகிறது. நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான். ஒரு நன்மையை ரிசீவ் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம கேர்ஃபுல்லாக அதை பார்ப்போம். ஏன்னா எல்லாருக்கும் நமக்கு தெரியும், நீங்களும் நானும் எதை ரிசீவ் பண்ண விரும்புவோம்? ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்று விரும்புவோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதம் நாள். கடவுள் எனக்கு என்ன நன்மை கொடுக்கிறார்? ஆண்டவர் கரத்திலிருந்து எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சென்றிருக்கிறேன்,
ஆண்டவர் எனக்கு என்ன நன்மையை கொடுக்க போகிறார் என்பதை நீங்களும் நானும் யோசிப்போம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன், சும்மா மேலோட்டமா தேடுகிறதல்ல, ஜாக்கிரதையோடு தேடுகிறவன் தயை பெறுவான். கண்டிப்பா தயை கிடைக்கும். தீமையை தேடுகிறவர்களுக்கோ தீமையே வரும். நிறைய டைம் சொல்றது உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சா எனக்கு நன்மை கிடைக்கும், உங்களுக்கு தீமை செஞ்சா எனக்கு தீமை தான் கிடைக்கும். தீமையை செஞ்சுட்டு நன்மை எப்படி நான் எதிர்பார்க்க முடியும்? ஸோ நம்ம ஒருவருக்கு தீமை அல்ல, நன்மை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். அது யாரா எந்த வயசாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, நான் நல்லதை சொல்லவும் நல்லதை செய்யவும் நீங்களும் நானும் பழகி கொண்டோம் என்றால் அது நம்ம வாழ்க்கைக்கு உறுதியாகவும் அச்சாரமாக இருக்கும் என்று திருமறை தெளிவாக சொல்லுகிறது. நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான். தீமையை தேடுவதற்கோ தீமை தான் வரும். ஆனால் நமக்கு தீமை நீங்களும் நான் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நன்மையை தேடி பற்றி கொள்கிற மக்களாக இருக்க ஆண்டவன் நமக்கு அருள் புரிவாராக. நான்காவது குறிப்பாக பார்க்கும் பொழுது நித்திய ஜீவனை பற்றிக்கொள். 1 தீமோத்தேயுவின் நூல் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்கள். முதல் பகுதி 1 தீமோத்தேயு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். விசுவாசம் கிறிஸ்தவனுடைய அடிப்படை. விசுவாசம் இல்லாமல் நீங்களும் இல்லை, நானும் இல்லை. அடுத்த நொடி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. எதின் அடிப்படையிலே நீங்களும் நான் நடக்கிறோம் என்றால் விசுவாசத்தின் அடிப்படையிலே நடக்கிறோம். ஆண்டவர் என்னை படைத்திருக்கிறார், இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கு ஒரு வயது உண்டு. நம்முடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் அடைத்த செல்வாருங்கிற ஆணித்தரமான அசைக்க முடியாத நம்பிக்கையிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சொல்றாரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அல்டிமேட் கோல் உங்களுக்கு எனக்கு என்னன்னா நித்திய ஜீவனை நீங்களும் நானும் பற்றி கொள்ள வேண்டும். அதனால நம்ம மோட்சத்துக்கு போகணும், நம்ம கை தூக்குவோம். நரகத்துக்கு போக ஆசைப்படுறீங்களான்னா நம்ம கை தூக்க மாட்டோம். என்றால் நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நீங்களும் நானும் நித்திய ஜீவனுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். அதை என்னைக்குமே மறந்துடக்கூடாது. நீங்களும் நான் அப்படி இல்லைன்னா பிறந்ததே வேஸ்ட் ஆயிரும். ஆண்டவர் நம்ம உருவாக்கினதே நஷ்டமாயிரும். நம்ம அழிவுக்கு அல்ல, ஆசீர்வாதத்திற்காகவே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல தகப்பனையும் ஒரு நல்ல தாயும் கட்டளையிட்டு தந்து இந்த உலகத்திலே ஜெனிப்பிக்க செய்திருக்கிறார். அதனாலதான் திருமறை அழகாக சொல்கிறது, உன் நாட்கள் நீடித்து நிலைத்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணு என்று சொல்வது அதன் அடிப்படையில் தான். 10 கற்பனையை நாம வாசிக்கிறோம், சும்மா நம்ம கடகடான்னு மடபடான்னு ஜெட் வேகத்தில் சொல்லி கொண்டு போவதற்கு அல்ல. அதில் நம்ம ஸ்டாண்ட் பை பண்றோமா, நம்முடைய தாயும் தகப்பனையும் மதிக்கிறோமா, அவளுக்கு தேவையானதை நம்ம செய்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதற்காகவே நீ அழைக்கப்பட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிற அழைப்பு நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக. இரண்டாவதாக விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடுவதற்காக. விசுவாசத்திலே போராட்டங்கள் உண்டு. நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரியும், ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கும், கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்கும், வியாதிகள் வறுமை இருக்கும், எல்லாம் வரும். இருந்தாலும் எல்லாவற்றையும் மேல ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை எண்ணி கைவிட்டாரா? ஒரு நாள் பாருங்க, கைவிடல. இன்று ஆலயத்துக்கு வந்திருப்பதும் கடவுள் உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கிருபை என்று சொன்னால் மிகையாகாது. ஐந்தாவது குறிப்பாக பார்க்கும் பொழுது தைரியத்தை பற்றி கொள்ளுங்கள். எபிரேயருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் 2வது பகுதி வாசியுங்கள். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஆண்டவருக்கு வீடு யாரு? நீங்களும் நானுத வீடு. அப்ப எப்படி சொல்ற, இந்த சரீரத்தை இந்த ஆலயத்துக்கு ஒப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க இருக்கிற கட்டடம் செங்கல் கட்டடம் ஆலயம் அல்ல, நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அதனாலதான் வசனம் தெளிவாக சொல்லுது, ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று. ஏன் அந்த வசனம் சொல்லுகிறது என்றால், நீங்களும் நானும் நடமாடும் ஆலயங்களாக, கிறிஸ்துவுக்கு சாட்சியுள்ள ஆலயங்களாக, உயிருள்ள ஆலயங்களாக ஒவ்வொரு நாளும் நடமாடிக்கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் எபிரேயருக்கு நிறுவத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, நம்பிக்கையினாலே. எப்படி ஒரு யானைக்கு தும்பிக்கை முக்கியமோ அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நம்பிக்கை
முக்கியம். ஹோப், அந்த ஹோப் உங்களுக்கு இருக்கா, எனக்கு இருக்கா, யோசித்து பார்க்க வேண்டும். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும், நம்பிக்கை இருந்தால் தான் டேரிங்னஸ் வரும், தைரியம் வரும். ஒரு கிறிஸ்தவன் கோழையாக இருக்கக்கூடாது, ஒரு கிறிஸ்தவள் கோழையாக இருக்கக்கூடாது, டேரிங்னஸ் இருக்கணும். தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். நம்ம இடையில ஸ்கிப்பாக இருக்கக்கூடாது, இடையில நம்ம கண்டுட்டு போகக்கூடாது, இடையில பிரேக் இருக்கக்கூடாது. வாழ்க்கையினுடைய துவக்கத்திலிருந்து வாழ்க்கையினுடைய எல்லை இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆன்கோயிங் ப்ராசஸில் நம்ம போயிட்டே இருக்கணும். ஒரு வேளை அப்படியே போக முடியுமா எல்லாரும் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம். சில வேளையில் சில சறுக்கல்கள் வருவது இயற்கை, உண்டு, இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது. நம்ம கீழே விழுந்துட்டா அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்போமா, என்ன பண்ணுவோம், மறுபடியும் எந்திரிப்போம். அதனால் நம்ம ஸ்கிப் ஆகும்போது, தவறு செய்யும் போது, சில வடுக்கல்கள் வரும்பொழுது, சில பிரச்சனைகள் ஏற்படும் போது அதிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அதிலிருந்து மீண்டும் வெளியிலே வர வேண்டும், மீண்டும் ஆண்டவருக்கு சேவை செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் சொல்கிறார், முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருக்கு வீடாயிருப்போம். அப்போ நம்பிக்கையும் தைரியத்திலையும் கடைசி வரைக்கும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு எப்போ இறுதி மூச்சு எடுக்க போறீங்கன்னு தெரியாது, அது வரைக்கும் உமக்கென்று நான் சேவை செய்வேன் என்று ஒவ்வொருவரும் நம் உறுதியாக ஒரு முடிவு எடுத்துக்கொண்டோமானால் அது நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். என்றால் மறுபடியும் சொல்றாரு, நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஹவுஸ் ஆஃப் காட், த ஹவுஸ் ஆஃப் லார்ட், ஆண்டவருடைய இல்லம் என்பது நீங்களும் நானும் தான் நடமாடும் இல்லங்களே தவிர மற்றது இல்லை என்பதை எபிரேய நிருபம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. ஆறாவது குறிப்பாக பார்க்கும் பொழுது நம்பிக்கையை பற்றி கொள்ளுங்கள். எபிரேய நிருபம் அதே 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை, அதான் சொல்றாரு, பிகினிங் எண்ட், அல்பா ஒமேகா. ஆரம்பம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு முடிவு இருக்கும். அந்த ஆரம்பத்திலிருந்து அழகா சொல்றாரு, ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை. ஆரம்பத்தில் ரொம்ப நம்பிக்கையுள்ளவளா இருப்போம். அடிக்கடி சொல்லுவது உங்களுக்கு தெரியும், அவுட்வேர்ட் ஷோ பட் இன்வேர்டு ஓன்னு சொல்லுவேன். நமக்கு அவுட்வேர்ட் ஷோவும் தேவையில்லை, இன்வேர்டு ஓவும் தேவையில்லை. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். வர 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 சொல்லுவாங்கல்ல, கழுதை தேஞ்சி கட்டெரும்பான கதைன்னு, அந்த மாதிரி போயிடும். அப்படி அல்ல. திருமறை அழகாக சொல்லுகிறது, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம், கடைசி வரைக்கும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாளா. அதை நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும். முதலே நான் சொன்ன போல உடும்புப்படியாக பிடித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். இப்போ கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் யாரும் பங்காளிகள். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஷேர் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஷேரை ஒழுங்காக பயன்படுத்தினாதான் நமக்கு உய்வு உண்டு. ஒழுங்காக பயன்படுத்தலைன்னா ஷேர் ஹோல்டர் இருந்து ஆண்டவர் கழட்டி விட்டுருவாருன்னு அர்த்தம். எப்போதும் ஆண்டவருக்கு நீங்களும் நானும் கொடுத்திருக்கிற இந்த சுதந்திரத்தை நம்ம குலைத்து போடாமல் அதிலே பங்குள்ளவர்களாக இருப்போம். அதனால தான் அழகாக சொல்றாரு, அதிலே உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே உறுதியிலே நாம் இருந்தோமானால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏழாவது குறிப்பாக பார்க்கும் பொழுது கிருபையை பற்றி கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். எதை பற்றி கொள்ளணும்ன்றாரு? கிரேஸ் ஃப்ரம் காட். அந்த கிருபையை நீங்களும் நானும் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்ல. எப்படி? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம். இது அசையும் ராஜ்யம் உலகம். ஆண்டவருடைய ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யம். அதை தான் தெளிவாக சொல்லுகிறார். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறதாக நாம் அப்படின்னா நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஒரு அசைவில்லாத ஆண்டவரோடு வாழும் வாழ்க்கைக்கு உயர்த்தப்பட இருக்கும் பொழுது அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதனால சொல்றாரு, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாக நாம் பயத்தோடும். யாருக்கு பயப்படுற மாதிரி? ஆண்டவருக்கு நீங்களும் நானும் பயந்துதான் ஆகும். எல்லாரையும் ஏமாத்திடலாம். ஆண்டவரை நீங்களும் நானும் யாருமே எப்பவுமே எந்த காலகட்டத்திலையும் ஏமாற்ற முடியாது.
நான் காட் நோஸ் எவ்ரிதிங் நூக் அண்ட் கார்னர், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருடைய கண்கள் உலாவுகிற கண்களாக இருக்கிறது திருமறையில் நாம் படிக்கிறோம். அதனால் தெளிவாக சொல்கிறேன், பயத்தோடும் பக்தியோடும், பக்தியோடும்ங்கிறது உண்மையான பக்தியோடு. பைபிளை தூக்கிட்டு நம்ம கோயிலுக்கு வந்துட்டு போனால் பக்தின்னு அல்ல. பக்தி வினயம் என்பது ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து இன் ஹிஸ் பிரசன்ஸ், ஆண்டவருடைய இந்த பிரசன்னத்திலே நம்ம எப்படி நம்ம செயல்படுறோம், ஆண்டவரில் எப்படி, ஆண்டவருடைய ஆலயத்தில் எப்படி வந்து நம்ம அமைதியாக உட்கார்ந்துருக்கிறோம், அந்த வழிபாட்டில் எப்படி நாம் இணைந்திருக்கிறோம், ஆண்டவருக்கு நம்ம சிந்தையோடு எதை நாம் கொடுக்கிறோம், எதை ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம், எதை பெற்றுக்கொள்வோங்க நம்பிக்கை உண்டு, எல்லாமே அங்கே செய்கிறது. நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. அழகா சொல்றார், ஒரு ஆராதனை என்பது ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனையாக இருக்கும், கசமுசான் இருக்கக்கூடாது. அதனால நம்ம என்ன சொல்கிறோம், சர்ச்சுக்கு வந்தால் பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்கணும்னு சொல்கிறோம், அமைதியாக இருக்க வேண்டும், பேசக்கூடாதுன்னு சொல்கிறது இதுதான். ஏன்னா ஆண்டவருடைய சந்நிதியிலே இருக்கிற நீங்களும் நானும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமாய் பக்தியோடு ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும். ஆண்டவர் கொடுக்கிற கிருபையை நீங்களும் நானும் டக்குன்னு பிடிச்சிக்கணும். ஆண்டவரே இந்த கிருபையை எங்களுக்கு கொடுங்க, என்னை உச்சந்தால இந்த உள்ளங்கால் வரை என்னை முழுமையாக ஆசீர்வதிங்க, என்னுடைய பிள்ளைகளே ஆசீர்வதிங்க, இங்கே பேர பிள்ளைகளே ஆசீர்வதிகள், திருச்சபையை சேர்ந்த 600க்கு மேற்பட்ட குடும்பங்களை ஆசீர்வதியுங்கள் என்று நாங்கள் தினமும் ஜெபிப்பது போல எல்லாருக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே யார் நம்ம புதிதாக வந்திருந்தாலும் யார் இருந்தாலும் எல்லாருக்காக வேண்டிக் கொள்வது நம்முடைய கடமை. நம்ம மட்டும் இல்லை, நம்ம திருச்சபை மட்டும் இல்லை, த என்டையர் வேர்ல்ட், உலகம் முழுவதுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு, எனக்கு உண்டு. நம்ம மட்டும் நல்லா இருந்தால் நமக்கு போதாது, இந்த உலகமும் சமாதானம் இருக்க வேண்டும், உலகத்தின் மக்களும் சமாதானம் இருக்கும், எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும். அதில் தான் நம்ம என்றைக்கும் முனைப்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த 7 குறிப்பின் அடிப்படையில் பற்றி கொள்ளுங்கள் என்கிற ஒரு 7 வாக்கியத்தை கேட்டோம். மறுபடியும் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள், ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு பேசுவார். ஆண்டவரே பற்றி கொள்வதிலே என்னைக்கு நான் உறுதியாக இருக்க கிருபை செய்கிறது ஒரு பிரதிக்னியோடு, ஒரு உறுதியோடு செல்ல அழைக்கப்படுகிறோம். தேவன் தாம் இந்த வசங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆழமான கருத்துகளுக்கு நன்றி எடுக்கிறோம் சுவாமி. நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் கேட்டிருக்கிறோம். நீர் சொல்லியிருக்கிறீர்ப்பா, நன்றி எடுக்கிறோம். அதில் நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தாரும். ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருந்தால் மன்னியும். உண்மையிலே இதுவரைக்கும் நாங்கள் இல்லாமல் இருந்தால் இப்பொழுது இருந்தாவது இந்த 7 குறிப்பின் அடிப்படையிலே உண்மை பற்றி கொள்ளுகிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணவும். நித்திய ராஜ்யத்தின் சுதந்திரத்தை நாங்கள் சுதந்திரிக்கும் வரை இந்த பூ உலகத்தில் யாருக்கும் எந்த கடினப்பாடுன்னு வராமல் ஆண்டவராக நீத்தாமே எங்கள் அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக இருந்து வழிநடத்திட வேண்டும் என்று இயேசுவின் தாழ்பணிந்து மன்றாடுகிறோம் தந்தையே. ஆம்.